அண்மைச் செய்தி. நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி சின்னராசுக்கு 1 வாரம் சிறை தண்டனை விதித்தும் 5000 ரூபாய் அபராதம் விதித்தும் மதுரை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். நீதிமன்ற உத்தரவை முறையாக நிறைவேற்ற நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி சின்னராசுக்கு 1 வார சிறை தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத பல்வி கல்வித்துறை செயலாளர் மாவட்ட கல்வி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எலினா ரோனிகா ஜெஸ்வாலி என்பவர் மதுரை அமர்வு ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் நான் நெல்லை மாவட்டம் திசைமலை சமாரியா செயின்ட் ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர் பணியாற்றி வந்தேன். இந்த பள்ளியில் ஏற்கனவே பணியாற்றி வந்த ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு விட்டதால் காலியா என்ற உடல் கல்வி ஆசிரியர் பணியை எனக்கு வழங்க பள்ளி நிர்வாகம் மாவட்ட கல்வி அதிகாரியை பரிந்துரை செய்தது. ஆனால் பல காரணம் கூறி என்னை பணி நின்ற மாவட்ட கல்வி அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். இதுகுறித்து உயர்மன்ற மதுரை அமர்வில் கடந்த 2023 ஆண்டு வழக்கு தாக்கல் செய்தேன். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் எனக்கு பணி நின்ற வழங்க மாவட்ட கல்வி அதிகாரி உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இதுவரை நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி எனக்கு பணி வழங்கவில்லை. எனவே நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றாத பள்ளி கல்வித்துறை செயலாளர், இயக்குநர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வியாளர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோருகின்றார். இந்த வழக்கு இன்று விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி, நீதிமன்ற உத்தரவு முறையாக செயல்படுத்தப்படவில்லை. எனவே திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி சின்னராசுக்கு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையின் கீழ் 1 வார சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உத்தரவிட்டார். மேலும் நீதிமன்ற உத்தரவை முறையாக நிறைவேற்றி வரும் 26ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்துள்ளனர்.